ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்களை போல ஒருவன். இப்ப நம்ம இந்த வீட இது நான் சொல்லி முடிச்சிடறேன்டா. இது ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் ஆரம்பிங்க. உன்னை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்து முன்னாடியே இப்படி வணக்கம் வைக்கிறீங்க. இவர் இந்த மாதிரி தாங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாரு. இப்ப இவரை வச்சுதான் நம்ம ஃபுல் வீடியோவே பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, யூரோப் கண்ட்ரியை பத்தி தான், மெயினா ரொமானியா பத்தி தான் நம்ம பேசலாம்னு இருக்கோம். அதுல ஒரு சில டாபிக் நம்ம எடுத்து பேசலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கோம். என்னென்ன டாபிக்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க எப்படி இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அப்படின்னு, இங்க டிராவல்லாம் எப்படி இருக்கும், இங்க ஃபுட் ஐட்டத்தை பத்தி எல்லாம் நம்ம இன்ஃபார்ம், லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லணும் இருக்கோம். சப்போஸ் ஃபேமிலி நம்ம எப்படி இன்வைட் பண்ணலாம், அதனால நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் இன்வைட் பண்ணும்போது, அதை பத்தின சில டீடைல். ஓகேங்களா? மெயினா இங்க இருக்கிற ஃபுல்லான ஒரு ரியாலிட்டி, இது இங்க இப்படிதான் இருக்கு அப்படின்றது ஒரு ஃபுல் இதுவா வந்து ஒரு இங்க இருக்கிற ரியாலிட்டியை பத்தி உங்கள்கிட்ட பேசலாம்னு இருக்கும். ஸோ இது தனித்தனியா நாங்க ஒரு இதுக்குமே வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டீட்டெயில் தெரியும், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணுங்க. எந்த டீட்டெயில் யாருக்கு என்ன வேணுமோ அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா கொடுத்துருப்பேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த டீட்டெயில் ஃபுல்லா தெரியும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ரொம்ப நேரம் போகும், ஏன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றதுனால. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவர் தான் நவீன். ஓகே நவீன், நீங்க உங்களை பத்தி சொல்லிங்க. உங்க பேர் என்ன, இதெல்லாம் உங்களை பத்தி பேரே சொல்லிட்டேன். ஆமால, சொல்றேன். அதான் சொன்ன மாதிரி நவீன் தான். நான் கோயம்புத்தூர்ல இருந்து தான் வரேன். நான் இங்க வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சு. லாஸ்ட் பிப்ரவரியோட 3 வருஷம் முடிஞ்சுச்சு. ஓகே, அதனால எனக்கு இங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நானும் இங்க இருந்து கொஞ்சம் அடுத்தடுத்து மூவ் தான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் எனக்கு ஓகே தான். இனி அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நான் வெளியே வேற கண்ட்ரீஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஜாபுக்கு எல்லாம் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நீங்க வேற ஜாபுக்கு எல்லாம் ட்ரை பண்றேன்றீங்க. அப்போ இங்க எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இப்ப அப்ப இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அளவுக்கு இல்லையா? வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றேன்றீங்களா? அப்ப இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? இங்க எப்படி வந்தா எப்படி எல்லாம் வேலை கிடைக்கும்? அதை பத்தின டீட்டெயில் அப்படியே கொஞ்சம் ஜாலியா இன்ஃபார்ம். அது ஓகே தான். இப்போ இங்க எந்தெந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ஹை ஸ்கில்டு ஜாப்ஸ், ஹை சேலரி ஜாப்ஸ் பத்தி நாம இங்க டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்க போனா எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல அதிகமா ஸ்பெண்ட் ஆச்சுனாலும் அவங்க சேலரிஸ் வந்து பெருசா இருக்கும், இது பண்ணிடுவாங்க. இல்ல, அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க வந்து சேலரி ஹையா இருக்கும் இங்க. சோ அதனால வந்து எப்படி இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாப்புல, வேற ஒண்ணும் இல்ல. சில விஷயங்கள் எது தப்பா நினைக்காது. அதான் இப்ப வந்து நம்ம பேச வர்றது வந்துட்டு இந்தியால வந்துட்டு ஒரு 20 to 30K சேலரி வாங்கியிருப்பாங்க. இப்ப அவங்க வந்து ஃபாரின் வந்து கொஞ்சம் அதிகமா சேலரி வாங்கலாம் அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்கல்ல. அவங்கள பத்தி நம்ம பேச போறோம். அவங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த கேட்டகரி தான். ஆனா இந்தியால வந்துட்டு லாஸ்ட் ஒரு 18K இருந்து 20K அந்த சேலரியில தான் இருந்தேன். நானும் அதேதான் இருந்தேன். அதுக்கு அப்புறம் அப்பதான் நான் முடிவு பண்ண, சரி ஃபாரின் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இங்க ஒரு 50,000 இருந்து ஒரு 60,000 மந்த்லி நான் வீட்டுக்கு அனுப்பணும், அதை சேவ் பண்ணணும் வீட்டுல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இங்க வந்தலாம் நினைச்சேன். அப்போ எனக்கு யோசிச்சதான் இந்த ஃபாரினுக்கு வரணும்னு நினைச்சது. இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் இருக்கு, எதெல்லாம் ஈஸியா வாங்கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு அன்ஸ்கில்டு எவ்வளவு கொடுத்தா வாங்கிடலாம்? சரி, கொடுங்க, இந்த காமெடியை தவிர்த்திருக்கலாம். நார்மலா ஸ்கில்டுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ஸுக்கு வரலாம். இப்ப இதுக்கு ஸ்கில்டுன்னு உங்களுக்கு தேவை கிடையாது, வேலை செய்யறதுக்கு தயாரா இருந்தா போதும். யூரோப் கண்ட்ரீஸ்லயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கு ஏசியன் பீப்புள்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபுட் டெலிவரிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹோட்டல்ஸ்ல வந்துட்டு இப்ப ஹெல்ப்பரா வேலை செய்யலாம், இல்ல சர்வரா வேலை செய்யலாம். அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவுட் சைடு ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குமே வந்து ஏசியன் பீப்புள்ஸ் எடுக்கிறாங்க. இந்தியன்ஸ் நம்ம அதிகமா வரமாட்டோம், பட் ஆனா ஏசியன் பீப்புள்ஸ் மொத்தமா எடுக்கிறாங்க. நார்த் இந்தியன்ஸுக்கும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு டெலிவரி ஜாப்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஹெல்பிங் ரிலேட்டடான ஜாப்ஸ், ஒரு இல்லாட்டினா ஒரு ஒர்க் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கார் வாஷ் பண்ற இடத்துல, ஏன்னா யூரோப்ல எல்லாம் கார்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். கார் வாஷ், கார் மெக்கானிக்ஸ்ல ஹெல்பிங் ஒர்க்குக்கு, ஏன்னா கார் மெக்கானிக்ஸ்க்கு ஸ்கில்ஸ் தேவை, ஹெல்பிங் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றல, அப்ப அதுக்கெல்லாம் எவ்வளவு சேலரி கிடைக்கும்? என்ன சேலரி இருந்தா இங்க வரத்துக்கு பெட்டரா இருக்கும்? ஆனா இப்ப நம்ம நீ சொல்லிட்ட முன்னாடி ஸ்கில்டு ஒர்க்கர்லாம் நல்ல சேலரி கிடைக்கும், நிறைய வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கல. அப்போ வந்து இப்போ நம்மள கேட்டகரியில வரவங்களுக்கு, நம்மள மாரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சேலரி இங்க நம்ம ஏர்ன் பண்ண முடியும், அதை வச்சு நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்தியன் மதிப்புல சொல்றேன். நார்மலா ஓவர் டைம்லாம் பார்க்கல, பேசிக் சேலரி எல்லாம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்னா 35K, அதாவது 35,000 இருந்து ஒரு 60,000 அது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேசிக் சேலரி சொல்றேன். நீங்க ஓவர் டைம் பார்த்தா எக்ஸ்ட்ரா வரும் கன்ஃபார்ம்.
பேசிக் பேவை நான் சொல்றேன். இந்த சேலரியும் பாத்தீங்கன்னா உங்க ஃபுட்டு அகாமடேஷன்லாம் கொடுத்துருவாங்க. அது இல்லாம தான் இந்த 30K 35K வந்து நீங்க வீட்டுக்கு அனுப்பலாம். அந்த சேலரி தான் நான் சொல்றேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டுக்கு எவ்வளவு அனுப்புறோம் அதை தானே நீங்க வந்துட்டு சொல்லுவீங்க. அதான் நம்ம பேச போறோம். அதை தான் நம்ம பண்ணுவோம். அதை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்றேன். நீங்க வந்துட்டு 35K தான் வருதா, அதுக்கு எதுக்குறா நாங்க வரணும் அப்படின்னு ஒரு சிலர்ல நினைக்கலாம். அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த 35K வீட்டுக்கு அனுப்பலாம். இல்ல உங்களுக்கு பேசிக்கா வந்து ஒரு 50K இருந்து 60K இருந்துச்சுன்னா இந்த 60K நீங்க ஓவர் டைமே எதுவும் பார்க்கல, ஜஸ்ட் அந்த ஒர்க்கிங் டேஸ்க்கு மட்டும் போறீங்க, அதுக்கு மட்டும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். இப்ப நீங்க நடுவுல சொன்னீங்களா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீ வரப்ப உனக்கு இங்க வந்து அகாமடேஷன்லாம் எப்படி இருந்தது? நீ எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா இல்லையா? பெனிஃபிட்ஸா இருந்ததா? எப்படி இருந்தது அகாமடேஷன்லாம் உனக்கு வந்த புதுசுல? நீ என்ன எதிர்பார்த்து வந்த? நம்மளுக்கு அகாமடேஷன் இப்படி இருக்கும், சில எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? நம்ம இந்தியாவில இருக்கும்போது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாரினை பத்தி யோசிச்சிருப்போம். பட் இங்க இருக்கும்போது எப்படி இருந்தது உனக்கு? அந்த உன்னோட நினைப்பு வந்து பூர்த்தி பண்ணிச்சா இங்க? ஓகே, இது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இங்க இந்தியால இருந்தப்ப நான் இந்த மாதிரி இருக்கும் நினைச்சிருப்பேன். இங்க வந்து என்னென்னலாம் அப்ப ஓகே காமனா அப்ப லைஃப் ஸ்டைல பத்தி அப்படியே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரூம் தான். ஓகே, ஏன்னா நம்ம எங்க வந்தாலும் நம்ம தங்கறதுக்கு தூங்குறதுக்கு வேலை செஞ்சு முடிச்சு தூங்குறதுக்கு ஒரு ரூம் வேணும். அந்த ரூமை பத்தி சொல்றேன். ரூம்ஸ் வந்துட்டு காமனா இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் அன்ஸ்கில்டு இல்லாட்டினா வந்துட்டு லோ சேலரி ஜாப்ஸுக்கு தூர பொறுத்த வரைக்கும் அது லோ சேலரி அந்த மாதிரி வரவங்களுக்கு வரோம் அங்க இருந்து அதனாலதான் வரோம், காசு சேமிச்சு ஊருக்கு போகணும் அந்த மாதிரிதான் வரோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பைன் ரூம்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்ப தனி உங்களுக்குன்னு ஒரு வீடுன்னு அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு நிமிஷம் தப்பா நினைக்காதீங்க. நான் அகாமடேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இவர் வந்தப்ப எப்படி எல்லாம் இருந்துச்சுன்றதையும் ஒரு வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க சொல்லுங்க உங்களோட. அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க, கம்பைன் ரூம்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க வந்துட்டு இப்ப நம்ம ஊர் மாதிரி தனியா ரூம் கிடைக்குமா இதெல்லாம் இது பண்ணோம்னா இங்க நம்ம அமௌண்ட் சேவ் பண்ண முடியாது. இப்போ காமனா பாத்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஒரு ரூம்னு கம்பெனில கொடுத்துட்டாங்க. அந்த ரூமோட ரெண்ட், அந்த ரூமுக்கு நம்ம செலவு பண்ற தண்ணி பில்லு இல்லாட்டினா வந்துட்டு கரண்ட் பில்லு எல்லாருமே கம்பெனியே பே பண்ணிடுவாங்க. இப்ப நான் தனியா ரூம் எடுக்கணும்னு நினைச்சேன்னா இங்க வந்து காமனா ஒரு 2 BHK ஹவுஸ், ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர்லயுமே ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. அந்த ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்னா இப்ப காமனா ஒரு டாய்லெட் வந்துட்டு ஒரு எண்டுல இருக்கும். அந்த ரூம்லயே ஒரு சின்ன கிச்சனு, ஒரு பெட்டு, ஒரு சின்ன ஹால், ஒரே ரூம் தான். ஒரு 10க்கு 16 வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூமா அதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. சிங்கப்பூர்ல எல்லாம் ஆல்ரெடி இருக்கு, யூரோப்லயும் அதே தான். இப்ப அந்த மாதிரி ஒரு 2 BHK 1 BHK 2 பேர் இருக்கிற மாதிரி. இப்ப நீங்க ரூம் ரெண்ட் தனியா எடுக்கிறத பத்தி பேசல நவீன. இப்ப நம்ம தனியா எடுத்தோம்னா நம்ம வாங்கத்தே 40,000 சேலரி. அந்த சேலரிக்கு நம்ம தனியா ரூம் எடுத்துட்டு போனா பாசிபிளா இருக்குமா? அதுதான் இங்க மேட்ரு. ஏன்னா இப்ப ரூம் ரெண்ட் எவ்வளவு ஆகும்னு நான் சொல்லிடுறேன். இப்ப நான் ரொமேனியால இருக்கேன். ரொமேனியால வந்துட்டு ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 20K ஆகும். ஒரு 20,000 வாங்குறது மினிமம். அதுல இருந்து எக்ஸ்ட்ரா நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். 20,000 வாங்குறது மினிமம். இப்ப இவர் வந்து 40,000 சொல்லி சொன்னது வந்துட்டு உண்மைதான். நம்ம சேலரி வந்து 40,000 தான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த 40,000 சேலரி என்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். யூரோப்போட இது எப்படின்னா ஜாபோட ரூல்ஸ் எல்லாம் எப்படின்னா 5 days ஒர்க் 2 days லீவ். இது வந்து காமன் தான். ஓகே, இன்கேஸ் நீங்க வந்து சாட்டர்டே வேலைக்கு போனீங்கன்னா அது ஓவர் டைம் தான். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஓவர் டைம் தான். அப்படிங்கிறப்போ இந்த 40Kங்கிறத நான் நார்மலா சொன்னேன். இந்த ஓவர் டைம்ல கிடைக்கிற கம்பெனியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேலரிஸ் வந்து அதிகமா கிடைக்கும். இப்போ ஒரு 80K வரைக்கும் கூட கிடைக்கும். இருந்தாலும் ரூம்ங்கிறது இங்க கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். 20,000 நான் சொன்னேன் ரூமுக்கு. இப்ப நான் வந்துட்டு நார்மல் என்னோட பேசிக் சேலரி வந்து ஒரு 50K நான் வச்சுக்கிறேன். எனக்கு ஆமனா அந்த 50K வாங்கிடலாம். ஒரு வேற லெவல்ல வாங்குறாரு, அது வேற. தன்னுக்கு ஒரு வீடியோல தன்னடக்கத்துக்காக 50Kன்னு சொல்றாப்ல. சொல்லுங்க. உனக்கு தெரிஞ்சதா எல்லாம் தெரிஞ்சது. 50K நம்ம வாங்குறோம்ல. இப்ப அதுல வந்துட்டு ரூம் ரெண்ட் 20,000 ஆகும்னு நான் சொன்னேன். அப்படி நீங்க 20,000 எடுத்து வச்சீங்கன்னா கன்ஃபார்ம். இப்ப அது அந்த 20,000 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க போயிட்டு ஒரு பெட்ல நீங்க தனியா தூங்க போறீங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. கோச்சிக்காத. 20,000 நம்ம இந்திய மணிப்படி ஓகேங்களா? இங்க ரொமானியா வந்துட்டீங்கன்னா ரான்ல சொல்லுவோம் நம்ம காஸ்ட. ஸோ ரான்ல எவ்வளவு ஆகும்னா மினிமம் 1000 இல்லைன்னா 1200 மினிமம் நம்ம ரூம் ரெண்ட்டுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு இந்தியன் கரன்சில சொல்றாப்புல, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அந்த மாதிரி ஆகும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வேணும்னா உங்க லைஃப் ஸ்டைல நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இல்ல உங்களுக்கு பர்சனலா எனக்கு தனியா தான் ரூம் எடுக்கணும், நான் எனக்கு வந்து கம்பைன் ரூம்ஸ்ல இருக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு மணி சேவ் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ரூம் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க.
எனக்கு தனி பெட் இருக்கு, அவங்க தனி பெட். நானும் அவனோட ஃப்ரெண்டு தான். இவர் தான் டிஸ்டர்ப் பண்றது. ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி போல. இன்கேஸ் நான் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரைவசி வேணும்னு நினைச்சேன்னா நான் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. இந்தியாலும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இப்ப பிரைவசி வேணும், நீ தனியா ரூம் போற அப்படின்னா அது கம்பெனி ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? இப்ப நான் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, மூஞ்செல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் தனியா போறேன் ரூம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நான் ரூம் போறேன், அப்ப எனக்கு கம்பெனி ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? அமௌண்ட் ஏதாவது கொடுத்து பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா உனக்கு நான் ரூமே வந்து கொடுத்துட்டு ஃபுல் கஷ்டம் நான் தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சில கம்பெனிஸ் இருக்கு, நம்ம ஒரு கம்பெனில வேலை வாங்குறப்பயே எனக்கு வந்து தனி ரூம் வேணும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசலாம், அவங்களும் தர தயாரா இருப்பாங்க. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல நம்ம வந்து பேசுறது வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம். அதனால நான் அதை தான் கவர் பண்றேன். அப்படி பண்றப்போ நமக்கு ஒரு பாதி காஸ்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அப்பயும் நம்மளோடதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் ஒரு 12,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணிதான் ஆகும். அந்த 12,000 ரூபாய் நான் ஊருக்கு அனுப்பிச்சேன்னா எனக்கு அது பெரிய காசு, ஊர்ல வந்து எனக்கு பெரிய காசு மந்த்லி 12,000ங்கிறது. அதனால நான் ஓகே நான் இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், பசங்க கூட தான் இருக்கேன், எனக்கு ஒரு சப்போர்ட், 10,000 நான் ஊருக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இப்போ ரூம் ரெண்ட் இதை பத்தி எல்லாம் பேசிட்டேன். இப்ப நீ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? இங்க நம்ம இந்திய ஐட்டம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் நம்ம நம்பி வந்திருக்கோம், சரியா? இங்க உனக்கு சாப்பாட்டுக்கு எப்படி நீ மேனேஜ் பண்ற, அது எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் சாப்பாட்டுக்கு, ஃபுட் ஐட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. ஓகே, ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குன்னு ஒரு ஃபுட் கல்ச்சர் இருக்கு. ஃபுட்டுக்கும் நான் ஒரு வீடியோ நடுவில் அப்படிதான் வரும். ஃபுட்டுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு இதுதான், ஒண்ணுமே இல்ல. நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி சாப்பிடுவோம், சென்னையில ஒரு மாதிரி சாப்பிடுவோம், டேஸ்ட் மாறும். நீங்க இவ்வளவு கடல்லாம் தாண்டி ஒரு 4, 5, 10, 15 கண்ட்ரியை தாண்டி வரீங்க, இங்க ஃபுட்டு டைரக்டா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் யூரோப் ஃபுட் எல்லாம் வந்துட்டு மசாலா அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. அதனால கன்ஃபார்ம் வந்துட்டு அந்த இது இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபுட்டு வந்துட்டு இங்க எங்களுக்கு ரொமேனியாவோட ரூல்ஸ் என்னன்னா அவங்க அதுக்குன்னு தனியா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இப்ப நான் வந்து சொன்னேன்ல அந்த 40,000 to 60,000ங்கிறது மினிமம் பேனு, அது இல்லாம உங்களுக்கு ஃபுட்டுக்குன்ற காசை வந்து கொடுத்துருவாங்க. அது எவ்வளவு இங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு 10,000 கொடுக்குறாங்களா? 10,000 கொடுக்குறாங்க நம்ம கார்டுக்கு. கார்டுக்கு வந்து 10,000 கொடுத்துறாங்க. அதாவது ஒரு சில கம்பெனில வந்து ஒரு நாளைக்கு 30, சில கம்பெனில 35, இன்னும் சில கம்பெனில 40 கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 40, அப்பனா 20 நாளைக்கு 800 அந்த மாதிரி வருது. 800 நம்ம ஊர் காசு படி 10,000 12,000 அந்த மாதிரி வரும். அந்த அது நம்ம ஒர்க்கிங் டேஸ்க்கு மட்டும் தான் காசு தருவாங்க. இப்போ ரொமேனியால இப்படி இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஜெர்மன் அந்த மாதிரி வேற வேற கண்ட்ரி போனீங்கன்னா உங்க சேலரியா வந்துட்டு 60,000 மினிமம் சொன்னோம்ல, அதுல இருந்து ஒரு 1 lakh இருக்கும். அப்ப அந்த 1 lakhல நீங்க ஃபுட்டை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த ஃபுட்டுங்கிறது எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவுதான் இதாகும். நம்ம ஒரு லோ ஸ்கில் இல்ல லோ சேலரி ஜாப்ஸ்ங்கிறது காமனா யூரோப் கண்ட்ரிஸ் எங்க போனீங்கன்னாலும் இதேதான். எஸ்பெஷலி ரொமேனியால வந்து கார்டுன்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க. அந்த கார்டை வச்சு நம்ம வந்து ஃபுட்டுக்கு மட்டும் தான் இது பண்ண முடியும். எவ்வளவுனா ஒரு 10K வரைக்கும் தருவாங்க. 10Kல இருந்து 15K வரைக்கும் கூட கொடுப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து கொடுப்பாங்க. மினிமம் 10K கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10Kல நல்லா சாப்பிடலாம், நல்லா நம்ம வந்துட்டு நம்ம பொருள் எல்லாம் சாப்பிடலாம். ஒண்ணே நம்ம மசால் கிடைக்காது, அதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து கூட வாங்கலாம். இப்பெல்லாம் வந்துட்டு கடைகள்லாம் பக்கத்துல வந்துருச்சு, ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இல்லாட்டினா சம்டைம்ஸ் எனக்கு வந்துட்டு இந்தியால இருந்து எங்க வீட்டுல நான் எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சேன்னா ஊருக்கு போறப்ப எடுத்துட்டு வருவேன். இல்லாட்டினா அம்மாட்ட சொன்னா அவங்க வந்து எல்லாம் பேக் பண்ணி நம்ம ஊர் போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல, நார்மல் போஸ்ட் ஆபீஸ், அதுலயே போட்டு விடுவாங்க. இந்தியன் போஸ்ட் இருக்கும், அதுல இது பண்ண நம்ம கொரியர் அனுப்பிடுவாங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட நான் அப்புறமா ஒரு வீடியோ போட சொல்றேன். அது நீங்க அப்புறமா இன்னொரு நாள் பாரு, அது தெரிஞ்சுக்கலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, போட்டுடலாம். அதான் ஃபுட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருவோம். பேசிட்டு இல்ல இதெல்லாம் சொல்லல, கண்டனாவே போயிருந்தா எப்படி அப்புறம் சொல்லு. இல்ல அதான் ஃபுட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15K நீங்க எடுத்து வச்சீங்கன்னா மேக்சிமம் ஒரு 10Kல அழகா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையானது சொன்ன மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காது, நீங்க வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டி ரூம்ல கொடுத்துருவாங்க. கிச்சன் ஃபெசிலிட்டி. ஃபுட்டு இப்ப நீங்களே செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃபுட்டு வாங்குறதுக்கு நம்ம ஐட்டம் இங்க கிடைக்குதா? உனக்கு எல்லாமே கிடைக்குமா? அது எப்படி நீ மேனேஜ் பண்ண? அதான் நான் சொன்னேன், மசாலா ஐட்டம்ஸ் கிடைக்காது. இப்ப காய்கறிகள் கிடைச்சிரும். சில காய்கறிகள் நம்ம ஊர்ல கிடைக்கிற அதே காய்கறிகள் கிடைக்காது. அதெல்லாம் இங்க வந்துட்டு இந்த ஊர்ல வந்து வெதர் அப்படிதானே இருக்கு, அதனால அதெல்லாம் கிடைக்காது. பட் ஆனா மேக்சிமம் எல்லாமே கிடைச்சிரும். தக்காளி வெங்காயம் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து வந்துட்டு வேற என்ன சின்ன சின்ன காய்கறிகள் கிடைக்கும், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கிடைக்குது,
அதுக்கப்புறம் வந்துட்டு மீட்ஸ் வந்துட்டு இங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மீட்ஸ் கிடைக்கும், போர்க் கிடைக்கும், அதுக்கப்புறம் பீஃப் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அதுல எல்லாம் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி சாப்பிடலாம். ஃபிஷ்ஷும் கிடைக்கும், இந்த மாதிரி மீட் ஐட்டம்ஸும் கிடைக்கும், நான்வெஜ்ஜும் கிடைக்கும். பெரிய செலவெல்லாம் ஆகாது. நான் தான் சொன்னேன்ல, நம்ம வாரத்துல ஒரு நாள் நம்ம வீட்டுல நான்வெஜ் எடுப்போம், அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடறோம்னா கன்ஃபார்ம் ஓகே. ஓகே, நல்ல விஷயம் தான். இது வரைக்கும் அகாமடேஷன், ஃபுட், இது ஷாப்பிங் பத்தி தான் நிறைய பேசியாச்சு. இப்ப நீங்க லோக்கல்ல இங்க இருந்து வேற எங்கேயா போனோம் அப்படின்னா என்னென்ன டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு இருக்கு, அது நீ எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ற? இப்ப நீங்க இருந்து இப்ப நம்ம இங்க இருக்கோம், இது ரொமேனா சிபியோ, இப்ப பிராசோ போனோம், எதெல்லாம் போலாம், எதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நார்மலா இருக்கிறது தான். பஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு கேப் சர்வீஸ் இருக்கு, அப்புறம் ட்ரெயின் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இங்கேயும் இருக்கு. நம்ம ஊர்ல எக்ஸ்ட்ரா ஒண்ணு என்ன இருக்குன்னா பைக் இருக்கும். எல்லாரும் பைக் வச்சிருப்போம். இங்க இருந்து சருகுருன்னு எல்லாம் போவோம். இந்த மாதிரி பைக்ல எல்லாம் போறோம்ல, இங்க அந்த பைக் ஃபெசிலிட்டி மட்டும் இருக்காங்க. இங்க வெதர் கண்டிஷன் அப்படி இருக்கனால ரொம்ப ஹை எண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் BMW அந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. BMW பைக்கா நான் இதுவரை கார் தான் நினைச்சிருக்கேன். ஓ ஷேட் இருக்குண்ணே, அப்பப்ப ஓட்டிட்டு இருப்பானே. ஓகே, இது மாதிரி எல்லாம் இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா பஸ் தான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸ் எல்லாமே பஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கார் யூஸ் பண்ணுவாங்க, காமனா கார் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்க கார் எல்லாம் ஓன் பண்றது. சரி, ஓகே, பஸ் காரு இதெல்லாம் சொல்லிட்டேன், நல்ல விஷயம். சப்போஸ் போறப்போ உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு, நீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி, இப்போ உனக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன், இத பத்தி கொஞ்சம் அப்படியே தெளிவா சொல்லு. மெடிக்கல் வந்து ரொம்பவுமே சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா நம்ம ஊர்ல அப்படி பழக்கி வச்சுட்டாங்க நம்மள. இப்ப எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா டக்குன்னு நான் போவேன், போடுவான், உடனே மறுபடியும் உடம்பு செல்லுன்னு மறுபடியும் படுத்துப்போம். அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறோம்ல, இப்ப ஒன்னா வந்துட்டு நம்மளே ஈஸியா ஒரு மெடிக்கல்ல போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்துருவோம். இல்லாட்டினா ஹாஸ்பிட்டலே வந்து ஈஸியா போயிருவோம். டாக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டினா ஏதாவது ஒரு சீஃப் நர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, போயிருவோம். சாட்டர்டே சண்டே கூட நம்மளுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும். ஆனா இந்த ஊர்ல என்னன்னா சாட்டர்டே சண்டே கூட லீவு தான், மெடிக்கல் கூட லீவு தான். பார்மசி இருக்கும், ஆனா பார்மசில நான் போயிட்டு எனக்கு காய்ச்சல் அடிக்க மாத்திரை கொடுங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க நார்மலா இந்த ஆயில்மெண்ட்ஸ் இல்லாட்டினா ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு ஃபயர் இன்ஜுரி ஏதாவது சின்னதா அலர்ஜி அந்த மாதிரி அதெல்லாம் காமன். இந்த மாதிரி ஃபீவர் கொஞ்சம் ஹை எண்ட் இல்லாட்டினா டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப காமனா எல்லாத்துக்கும் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு சாட்டர்டே சண்டே அவங்களும் லீவ் விட்டுருவாங்க. ஒன்னே ஒண்ணு வந்து எப்படின்னா எமர்ஜென்சி, எனக்கு எமர்ஜென்சிப்பா அப்படின்னா எமர்ஜென்சி சர்வீஸ் 24/7 இருக்கும், அதை நம்ம போய் பாத்துக்கலாம். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் லா இருக்கு, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது ஒரு கிளினிக் இருக்கும், சின்ன கிளினிக் இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க கிட்ட நம்ம போவோம். போயிட்டு இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, இது மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து முடிஞ்சா டேப்லெட்ஸ் எழுதி தருவாங்க. இல்ல ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொடுக்கணும்னா அவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்பெஷலிஸ்டுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். எமர்ஜென்சினா மட்டும்தான் ஆன் டைம் நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எல்லாம் போனோம்னா ஒரு 1 வீக்ல கூட வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். செலவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் கிட்ட நம்ம தான் கொடுத்துருக்க இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பெருசா செலவாகாது. நம்ம ஊர் காசுக்கு மேக்சிமம் சம்டைம்ஸ் ஒரு 500-600 செலவாகும். ஏதாவது பெரிய இன்சூரினா அது நம்ம இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆயிரும், எமர்ஜென்சில போய் நம்ம பாத்துக்கலாம். ஓகே தான். பட் ஆனா இந்தியாவோட கம்பேர் பண்றப்ப இருக்கு. பட் ஆனா பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. நீங்க வந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சினாலோ இல்ல உடம்பு சரியில்லைனாலும் பார்க்க முடியும், ஈஸி தான். இங்க செலிப்ரேஷன் எதெல்லாம் சொல்லுவாங்க, இங்க என்னென்னலாம் நம்மளுக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்கு ரொமானியாவுல? ஆமா, நம்ம ஊர்ல வந்துட்டு ஆகுனா ஒரு நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கு நம்ம நாட்டுல. இன்னொரு ஃபெசிலிட்டி என்னன்னா இந்த பக்கம் வந்து கிறிஸ்டியன் ரிலேட்டடா ஏதாவது செலிப்ரேஷன் வரும். ஆமா, ரம்ஜான் வரும், ரம்ஜான், ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல், எவ்வளவு நம்மளுக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. பட் இங்க அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா இங்க மோஸ்ட்லி கிறிஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் டைம், அதுக்கப்புறம் வந்துட்டு குட் ஃப்ரைடே, அந்த மாதிரியான செலிப்ரேஷன், அந்த கிறிஸ்டின் அவங்களோட ரிலேட்டடான செலிப்ரேஷன்லாம் இங்க நல்லா இருக்கும், ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு இங்க லீவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப நான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க பார்க்காதவங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப அந்த டைம்ல நம்ம போலாம். ஒரு நிமிஷம் கோச்சிக்காதீங்க, நீ எல்லாத்தையுமே போட்டிருக்கேடா, அப்புறம் எதுக்கடா இவனை வச்சு வீடியோ எடுக்கிறேன்னு நீங்க கேட்கலாம். இவர் வந்து 3 வருஷமா இங்க வேலை செய்யறாரு, ஓகேங்களா, இருக்காரு ரொமானியாவில. இவருக்கு வந்து என்னை விட நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியும். இப்ப நான் சொல்லாத கூட இவர் நிறைய விஷயம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. அதனால இவரை வந்து சரி, இவர் ஒரு மேதாவி தான் சொல்லல. பாருங்க, மேதாவினா ஒரு புக்கை வச்சுன்னு உட்காந்துக்கிறான் பாருங்க. எதுக்கு இந்த புக்கை இவ்வளவு வேற வச்சுன்னுக்கிறானே எனக்கு தெரியல. கேட்டா படிப்புன்றான். அதான் இந்த நேரத்துல மேதாவி. அதனால இவனை வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டுங்கிற சொல்லுவேன், அவரை வச்சு ஒரு வீடியோ, வேற ஒண்ணும் இல்ல.
இந்த சரி, சொல்லுங்க, நீங்க புதுசா இருக்கிறவே தெரியல. நான் வந்து சும்மா காட்டுக்கு தான் வச்சிருக்கேன், படிக்கலாம் இல்ல. ஆனா இந்த இடத்துல நான் இன்னும் சொல்றேன், இங்க வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும், நீங்க படிக்கலாம். இங்க கிடைக்கிறது வந்து டைம் தான். இப்ப நம்ம ஊர்ல ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா உடனே ஃபேமிலியை கூட்டிட்டு வெளியே போயிடுவோம், பசங்க கூட சுத்த போயிடும். இங்க அந்த மாதிரிலாம் அதிகமா பண்ண முடியாதுல்ல. அதனால ஏதாவது நீங்க படிக்கலாம். ஏதாவது டிஎன்பிஎஸ்சி கூட நீங்க படிக்கிறேன்னா இங்க வந்து படிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போய் எழுதலாம். எழுதி ஓகே ஆயிடுச்சுன்னா மொத்தமா அங்கேயே போயிடலாம். ஆமா, அந்த மாதிரி கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறானுங்க. அதான் அந்த ஃப்ரெண்டு தான் இவரு. எப்படி படிக்கிறாரு பாத்தீங்களா? நல்லா படிக்கிறாரு. சரி, ஒரு மூடி வச்சுதான் சொல்லிருந்தேன், டக்குன்னு ஃப்ரெண்ட பத்தி எடுத்துட்டான். அந்த ஃப்ரெண்டு தான் இவரு. சின்சியரா படிக்கிறாரு அவரு, தெரியுதா இல்ல? செலிப்ரேஷன் வந்து அதுதான். இந்த மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் ஒரு 12 நாள், கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் சேர்த்து லீவ் விடுவாங்க. அந்த டைம்ல நம்ம போகலாம், செலிப்ரேஷன் நல்லா இருக்கும், நைட் லைஃப் எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம வந்து பெருசா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் அந்த 2-3 நாள் இல்ல 4 நாள் வந்துட்டு நம்ம போய் சுத்தலாம், ஏதாவது ஸ்வீட் எல்லாம் சாப்பிடலாம், அங்க போயிட்டு நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம செலிப்ரேஷனை பணம் அதிகமா செலவு பண்ணாமையும் பண்ணலாம். சரி, ஓகே. இதெல்லாம் செலிப்ரேஷன் வர டைம்ல இது இல்லாம இப்ப நீ ஒர்க் முடிச்சுட்டு வர அப்படின்னா என்னென்ன டைம் பாஸ் இருக்கு இங்க? டைம் பாஸ் நம்ம என்னென்ன பண்ணலாம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம நாளா இருந்தா நம்ம முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுவோம், இல்ல ஏதாவது போய் விளையாட போவோம், இல்ல சும்மா கேம் பிளே வரும். இந்த மாதிரி இல்லாம இங்க வேற என்னென்ன டைம் பாஸ் இருக்கு? டைம் பாஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி கிரிக்கெட் எல்லாம் விளையாட போவோம். அதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்துட்டு அங்கங்க ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டு விளையாண்டு இருப்போம். ரவுடிசம் பண்ணுவாப்புல, பெரிய ரவுடி இவரு, ரமண ரவுடி இவரு. இவரை பார்த்தா போலீஸே மாறலாம். அதான் இங்க வந்துட்டு வெளியே அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உனக்கு தெரியும், வெளியே வந்துட்டு இங்க வின்டர் கொஞ்சம் இருக்கும். வின்டர் டைம்ல வந்துட்டு வெளியவே நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சம்மர் டைம்ல ஃபுட்பால் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் நம்ம பசங்க வந்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட்ல விளையாண்டு இருக்காங்க அப்பப்போ. அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாம ரெகுலரா டைம் பாஸ்ன்னு பாத்தீங்கன்னா பப்ஜி பக்கத்துல ஒருத்த விளையாண்டுங்கிறான், நான் வேணா போய் காட்டும் பாருங்க. எனி டைம் சொல்லுது, அவன் ஏதோ பேசினே இருப்பான், யார்கிட்ட பேச நம்மள்ட்ட தான் பேசுறான்னு பார்த்தா போன்ல பேசினே இருப்பான். என்னமோ ஓகே. வெளியே நம்ம போறது ஜிம் போலாம்னா. ஜிம் சப்போஸ் நான் வந்து கட்டுடன் வேணி ஜிம் போயிட்டு உடம்பு நல்லா கட்டுக்கட்டா வச்சிருக்காரு. இவரும் ஜிம்மு போயிட்டு வந்தவர் தான், தூங்குறாரு. அதான் ஜிம் போலாம் ப்ரோ. ஜிம் வந்துட்டு நம்ம வந்துட்டு போலாம். ஜிம்முக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000 ரூபாய் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரு 8.5 hours உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் இருக்கும். பக்கத்துல ஏதாவது ஜிம்மு பிடிச்சி வச்சிட்டீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000 அந்த மாதிரி ஜிம் ஃபீஸ் வரும். நார்மலா தான் இருக்கும். நம்ம போயிட்டு, ஆனா இதுல எப்படின்னா ஜிம் ட்ரைனர்ஸ் இருக்க மாட்டாங்க, நீங்க வந்து ஓனா பண்ற மாதிரி இருக்கும். ட்ரைனர் எல்லாம் போட்டா ரொம்ப அதிகமா செலவாகும். அது ஒண்ணு போலாம். அதுக்கப்புறம் இல்ல வீக்கெண்ட்ல நான் ஏதாவது படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியன் மூவிஸ் ரிலீஸ் ஆகாது மேக்சிமம். இங்க இன்டர்நேஷனல் மூவிஸ் எல்லாம் இருக்கலாம், ஹாலிவுட் மூவிஸ் ஆகும். அதெல்லாம் நாங்க போய் பார்ப்போம். எப்பயாவது ரொம்ப ரேரா போய் பார்ப்போம். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா டிக்கெட் செலவாகும். மோஸ்ட்லி இப்ப போன்லயே பாத்துறோம். அதனால அதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க இதெல்லாம் இருக்கு, இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கு. வெளியெல்லாம் இந்த மாதிரி சுத்தலாம் சம்டைம்ஸ், அவ்வளவுதான். சரி, இப்போ ஃபுல்லாவே ரொம்ப லைஃப் ஸ்டைல், ஃபுட், அகாமடேஷன், டிராவல் இதை பத்தி நிறைய பேசியாச்சு.